ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்கிட் கூகுளோட சைட்கிட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணையில பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணையில் இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வரும். இது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தது தான். நிறையா இங்கிலீஷில் இருக்கும்போது நிறையா தமிழில் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த எரருக்கு சம்மந்தமாக நம்ம அந்த தமிழில் அந்த வீடியோ இதுக்கானே மேக் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. முடிஞ்ச ஒரு லைக்காவது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒரு லைக்காவது பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கூகுள் சைட்கிட் பிளகினுக்கு போயிருங்க. இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் கூகுள் சைட்கிட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்டுறேன். இப்போ கூகுள் சைட்கிட் பிளகின் ஆக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து சைனிங் பண்ணிடுங்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. அதாவது வந்து எல்லாமே வந்து இப்போ அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அக்கௌண்ட் இருந்தது. அது நீங்களே ஒரு சைடு பார்த்துருப்பீங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை தேர்ந்தெடுத்துங்க. நான் வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். உங்களோட அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எரர் வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட ப்ரௌசரில் 3 டாட் பட்டன் இருக்கும். 3 டாட் பட்டன் இருக்கும். அதாவது ரைட் சைடில் 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரீடைரக்ட் ஏஎம்பி பேஜ் அப்படின்ட்டு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிடுங்க, டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அகெயின் நம்ம வந்து அந்த சைட்கிட் பிளகின் போயிடலாம். இப்போ இதை வந்து ஒன் டைம் வந்து பேக்கில் போயிடலாம். மறுபடியும் ஹோம் பேஜ் அதே சைட்கிட் பிளகினுக்கு வந்துடுங்க. பிளகின் வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், அதனால் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு அக்கௌண்ட்டு நிறையா இருக்கிறதுனால வந்து நான் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை நான் கொடுத்து இது பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆயிரும். அவ்வளோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, நம்ம டேரெக்டாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த எரர் வந்துச்சு, இப்போ அந்த எரர் வராது. இப்போ அளவு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ உங்களோட சைட்கிட் பிளகின் வந்து 100% ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியில் ஏற்கனவே நீங்கள் ரேங்க் மெத் பிளகின்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாமே அளவு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து எல்லாமே எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக காமிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ரேங்க் மெத் பிளகின்லேயே காமிச்சிருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எந்த உங்கள் பர்டிகுலராக அந்த அனலிட்டிக்ஸ் ஐடியா எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் செட்டப் ஆயிரும். அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு மேபி வேறு ஒரு ஐடியில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.